ஹே கைஸ், வெல்கம் டு அனதர் ரிவ்யூ. நம்ம இன்றைக்கி என்ன படம் பற்றி பார்க்க போகிறோன்னா கொட்டுக்காளி அப்படின்ற ஒரு படம் தான். இந்த பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு வழியாயிட்டேன். ஏன்னா இந்த பேர் வந்துட்டு நமக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அதனால் கூட்டுக்காளி அப்புறம் வந்து காட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்துட்டு படத்தோட பேருக்கு வந்திருக்கோம், கொட்டுக்காளி. இந்த படம் எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ஆஃப் தேர் ஹாஸ் பீன் அ ஐப் அபவுட் மூவி. அது வந்து ஜென்ரல் பப்ளிக் கிட்ட இருந்தில்ல, செட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து, அது கூட குட் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து, லைக் மிஸ்கின், பாலாஜி சக்திவேல், அவங்க கிட்ட இருந்து வந்தது. ஸோ எனக்கும் வந்து இந்த படத்தை பார்க்கணும், என்னதான் இருக்கு, அவங்களுக்கு அது நல்ல படமாக தோணியிருக்கு, நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ நானும் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் போய் பார்த்தேன். படம் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்ற சொல்கிறதுக்கு பதிலாக நான் வந்து இது ஒரு டிஸ்கஷனை நம்ம பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அது என்னன்னா, எனக்கு வந்து இந்த ஓவர்லி கமர்ஷியல் மூவிஸ் ஐ மீன் என்னென்னா, இந்த மாதிரி காட் லைக் வர்ஷிப், லைக் எனக்கு இன்னொரு பேர் இருந்தது அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து, என்னோட பேருக்குள்ளேயே ஒரு காந்தம் இருக்குது, நான் நடந்து வந்தாலே 2 சைடும் தீ பிடிக்கும் அப்படின்றதுலேருந்து, ஃபார் தி ஃபேக்ட் எனக்கு கடவுள்களை பிடிக்காமல் போனதுக்கு அதுதான் காரணம். பிகாஸ் ஆஃப் தேர் சூப்பர் பவர்ஸ், அன்பிலீவபிள் சூப்பர் பவர்ஸ். அதனால தானே எனக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த கமர்ஷியல் மூவிஸ் மேலே அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படி கேட்டிங்கன்னா, ஆர்ட் ஃபிலிம் எனக்கு பிடிக்குமான்னா அதுவும் எனக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்துட்டு நான் பாலு மகேந்திரா எடுத்த வீடுன்ற படத்தையே நான் பார்க்க கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் மோஸ்ட்லி வந்து ஆஃப் த மூவி தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் போது அந்த மேஸ்திரி வந்துட்டு சிமெண்ட்டை திருடுவார். அது வரைக்கும் தான் என்னால் கண்டினியூ பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேலே எனக்கு கண்டினியூ பண்ண முடியல. பிகாஸ் இட் இஸ் வாட் இட் இஸ், என்னால் முடியல. ஸோ இந்த கொட்டுக்காளி படம் வந்துட்டு கிட்டத்தட்ட அதே கைண்ட் ஆஃப் ஃபீலிங்கை தான் எனக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ ஐ எம் நாட் டாக்கிங் ஹில் அபவுட் தி டைரக்டர். ஸோ எனக்கு டைரக்டர் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பற்றி எனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் அந்த டைரக்டர் பற்றி இல்லை. நீங்கள் வந்து மியூசிக் இல்லாமல் எடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மியூசிக் இல்லாமல் இருக்கிறது இட்ஸ் அ வெல்கம் சேஞ்ச். ஸோ அது பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு உமனை வந்து அடமெண்ட் கேர்ள்னு காமிக்க ஆசைப்படுறீங்க, தட் இஸ் ஃபைன். ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது வந்து அந்த மாதிரி அடமெண்ட் கேர்ளாக காமிக்கிறது வந்து முதல் முறையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. நான் வந்துட்டு இதை விட பெட்டர் அடமெண்ட் கேர்ளே பார்த்துருக்கேன். பேச்சுலர்ஸ் பார்ட்டின்னு ஒரு சீரியஸ் இருக்குது. சீரியஸ் வந்தது தூர்தர்ஷனில் இந்த டைம் ஃப்ரேம் ஆஃப் 2002, 2003, 2005 அந்த ரேஞ்சில் டைம் ஃப்ரேமில் வந்திருக்கும். நீங்கள் அந்த சீரியஸை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அடமெண்ட் கேர்ள் இருப்பான். அது வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஐ லைக் இட். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் I did not like it, so because I had a prior expectation. So இப்போ வந்துட்டு
பிட்வீன் கமர்ஷியல் மூவிஸ் அண்ட் ஆர்ட் மூவிஸ் எனக்கு என்னன்னா, நீங்கள் படம் எடுங்க, பட் ஸ்டே சம்வேர் இன் தி மிடில். நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் இந்த மாதிரி நான் வந்து ஹவு டு மேக் அ மூவி அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ப்ரீச் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பட் இட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. தேர் ஷுட் பி அ சென்டர் கிரவுண்ட் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டில் பட்டுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஹீரோ ஒர்க்ஷிப்பும் வேணாம், அதே மாதிரி எனக்கு வந்துட்டு ரொம்ப டு தி கோர் அந்த மாதிரியும் காட்ட வேணாம். சம்வேர் இந்த மிடில் எனக்கு கொஞ்சம் காட்டினீங்கன்னா எனக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து என்னை கஷ்டப்படுத்தி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் அ நியூ ஃபார்மேட், செட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மூவிஸ் தான் எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஃபார் தி ஃபேக்ட் வந்து எனக்கு விடுதலையே எனக்கு அப்படி தான் பட்டுச்சு. ஸோ விடுதலைக்கு அடுத்து இது வருது. ஸோ வந்துட்டு வி ஆர் கோயிங் த்ரூ தட் பார்த்துட்டு எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் டோன்ட் மேக் இட் டிஃபிகல்ட் டு சிட் இன் தி தியேட்டர்ஸ். ஸோ அதுதான் நான் கேட்டுக்கிறது. அட்லீஸ்ட் வச்சா வந்துட்டு நீங்கள் எடுத்தா கமர்ஷியல் மூவிஸ் எடுக்கிறீங்க, அவன் வந்து 1008 புல்லட்டு வெடிக்கிற மாதிரி பண்ணுறீங்க, இல்லைன்னா ரொம்ப கீழே இறங்கி வரீங்க. அதுதான் வந்துட்டு தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு மேக் அ பாயிண்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ அதுதான் எனக்கு வேணும். ஸோ இந்த படத்தை பார்க்கலான்னா அது உங்கள் டிசிஷன். ஸோ திஸ் இஸ் மை ரிவ்யூ. தேங்க்யூ.